வணக்கம். இணைய உலகில் எத்தனையோ நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தாலும் அவ்வப்போது புதிய நட்சத்திரங்கள் தோன்றத்தான் செய்கின்றன. அதுபோல யூடியூப் இணைய உலகில் எத்தனையோ சேனல்கள் உதயமாகிக் கொண்டிருந்தாலும் தற்போது புதிதாக உதயமாவது ஜிகே ஃபிலிம்ஸ் சேனல். ரசிகர்கள் மிக பிரபலமான சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவை இந்த ஜிகே ஃபிலிம்ஸ் சேனலுக்கும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகுபாலி படம் பற்றி. எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு இருமொழிகளிலும் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் பாகுபலி. பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா உள்ளிட்ட பலர் நடிப்பில் திரைக்கு வர தயாராகிவிட்டது. சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் 4 மொழிகளில் வெளியிடப்பட்டு 1 கோடிக்கும் மேல் ரசிகர்கள் பார்த்து ஹிட் அடித்திருக்கிறது. சமீபத்தில் குழந்தையை கையில் வைத்திருப்பது போல உருவாக்கிடும் போஸ்டரை கண்டு கற்பனையின் உச்சத்தினை கண்டு வியக்கிறது ரசிக பட்டாளம். தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் புது தொழில்நுட்பத்துடன் வித்தியாச கதைக்களத்துடன் படத்தினை இயக்குபவர் எஸ் ராஜமௌலி. இவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பாகுபாலி படத்தினை பற்றி எழுதியிருப்பதாவது: தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் உருவாகி வரும் இப்படம் ஜூலை 10ஆம் தேதி வெளியாகிறது. இந்தி, ஆங்கிலம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளுக்கும் அதே நேரத்தில் டப் செய்யப்பட்டு வெளியாகவிருக்கிறது. தமிழில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வெளியிடுகிறது. பாகுபலி இந்திய சினிமாவில் அடுத்த கட்டம் என அனைத்து திரையுலக பிரமுகர்களும் எதிர்பார்ப்பும் பாகுபலி மேல்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாகுபலி திரைப்படத்தில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. மேற்சொன்னது போல பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா இவர்கள் தவிர ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ் என நாசர் என மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் நடித்திருக்கிறது. இவர்கள் எல்லோருக்கும் சரிசமமான கதாபாத்திரம். ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை போன்ற தொழில் நிறுத்தியும் கிராபிக்ஸ் காட்சிகளும் தொழில்நுட்ப காட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 2 நாடுகளுக்கிடையே இருக்கும் ஒரு யுத்தம் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் எங்கும் பார்த்திருக்க முடியாத வகையில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து விஜய், இளைய தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி வரும் படம் புலி. கத்தி திரைப்படத்திற்கு அடுத்தது இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய், ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா மோத்வானி, ஸ்ரீதேவி மற்றும் சுதீப் நடிப்பில் உருவாகி வரும் படம் புலி. படத்திற்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத். கடந்த ஜூன் 21ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட புலி படத்தின் டீசர் 3 நாட்களில் 30 லட்சங்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. ஜூன் 20ஆம் தேதி வெளியான புலி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இந்திய அளவில் அதிகம் டவுன்லோடு செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக முந்தைய பாலிவுட் பிகே படத்தின் சாதனையை முறியடித்து முதலிடம் பிடித்துள்ளது. இந்நிலையில் படத்தில் விஜய் போராளியாக நடிப்பதே நாம் அறிந்ததே. சிம்புதேவன் என்றாலே சரித்திர கதைகளுக்கு பெயர் பெற்றவர் என்று நமக்கு தெரியும். இப்படமும் சரித்திர பின்னணியிலேயே உருவாகி வருவதால் விஜய் குள்ள மனிதராக நடிக்கிறார் என்றும் ராஜாகாலத்து கதை என்றும் இப்படத்தை பற்றி நாளுக்கு நாள் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் கிடைத்த தகவலின்படி இப்படம் முன்ஜென்மம் பற்றிய கதையாம். தெலுங்கில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மகதீரா படத்தை போன்றே விஜய் அரசர் காலம், நிகழ்காலம் என 2 வேடங்களையும் கலக்கி வருகிறாராம். இதில் அரசர் காலத்தில் நடிக்கும் விஜய் பல கலைகளை தெரிந்த தளபதியாக வருகிறார். ஸ்ரீதேவி ராணியாகவும் அவருடைய மகளாக ஹன்சிகாவும்
மகனாக சுதீப்பும் வருகிறார்களாம். இதில் சுதீப் எதிர்நாட்டு தளபதியாக வருகிறார். ஹன்சிகா எப்படி விஜயின் காதல் வலையில் விழுகிறார், விஜய் எப்படி ஸ்ரீதேவி மனதில் இடம் பெறுகிறார் என்பதுதான் அரசர் காலத்து கதை. இந்த படத்தின் போராளி பாத்திரத்திற்காக விஜய் பிரத்யேகமாக வாள் சண்டை பயிற்சி எடுத்துக்கொண்டாராம். திலீப் சுப்ராயனும் சீன சண்டை பயிற்சியாளர் சாங் லீயும் விஜய்க்கு வாள் சண்டை பயிற்சி கொடுத்துள்ளனர். ஸ்ரீதேவி, சுதீப், ஹன்சிகா, ஸ்ருதிஹாசன் என படத்தில் அனைவருக்கும் சரிசமமான கதாபாத்திரமாம். கண்டிப்பாக காண்போரை கவரும் வண்ணம் கண்களுக்கு விருந்தாக பிரம்மாண்ட காட்சிகள் படத்தில் இருப்பதாகவும் சிம்புதேவன் தெரிவித்துள்ளார். அடுத்து 3 காசிப்பில் சொல்லப்படுகிறது. நம்பர் 1 நடிகரின் புதிய படத்தை அறிவித்த அதே நேரத்தில் அவரது முந்தைய படத்தின் பிரச்சனையே இன்னும் முடியாமல் இருப்பதால் இந்த பிரச்சனை எங்கே எப்போது உருவாக உள்ள படத்தை பாதித்து விடுமோ என படக்குழு சற்றே யோசித்து வருகிறார்களாம். அடுத்து திருமணமாகி செட்டில் ஆகிவிடுவார் என பல நடிகைகள் எதிர்பார்த்த நம்பர் நடிகை திடீரென கல்யாணத்தை வேண்டாம் என கூறி மீண்டும் களத்தில் இறங்கி பல படங்களை லபக்கிக் கொண்டுள்ளாராம். இதனால் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என நினைத்த சில நடிகைகள் கொஞ்சம் பல்லை நரநரக்கத்துடன் வங்கியுள்ளனர். விரல் நடிகரின் நாளொரு தள்ளி வைப்பால் ஹாலிவுட்டில் சலசலப்பு அதிகமாகியுள்ளது. மேலும் இப்போது நடக்கவிருந்த செய்தியாளர் சந்திப்பும் தள்ளி வைக்கப்பட நடிகர் தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு தள்ளி வைப்பு என மீடியாக்கள் செய்திகளை வெளியிட அப்செட்டிற்கு இருக்கிறாராம் விரலும். தேங்க்யூ.